இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறகடிக்காசை சீரியலில் உண்மையிலே வந்து மனநிறைவான ஒரு எபிசோடு அப்படிங்குவாங்களா, அந்த மாதிரி மனநிறைவாக இருந்துச்சு எபிசோடு. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ முத்துவும் மீனாவும் கோயிலில் நிற்க என்ன விஷயம் அப்படின்னு முத்துக்கு ஒன்றும் புரியல. இதில் வேற தாலி எடுத்து வந்து நீட்டுறாரு வேற. என்ன தாலிலாம் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை என்ன எதுவும் போட்டு சொல்கிறீங்களா, நம்ம ஊரில் அந்த பழக்கம் இல்லையே அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை என் கழுத்தை தான் கட்டணும் அப்படின்னா, என் கழுத்து ஆல்ரெடி உங்க கழுத்து ஆல்ரெடி இருக்கே அப்படின்னா, இல்லை நீங்கள் கட்டணும் திருப்பி. முதல் தடவை நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது நம்ம 2 பேரும் மனசு வந்து கல்யாணம் பண்ணல, ஆனால் இந்த தடவை மனசு வந்து நீங்கள் வாங்கி கொடுத்த தாலியை நீங்களே தான் கட்டணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் ஏற்பாடுலாம் பண்ணேன் அப்படின்னு சத்யாவும் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அக்கா, அதனால தான் நாங்கள் உடனே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம், புது சட்டையெல்லாம் வாங்கினது அதுக்கு தான் அப்படின்னு. ஓகே நல்லது தான். முதல் தடவை பண்ணும்போது நான் கூட வந்து எங்கள் அப்பா சொன்னார் கையெழுந்து கட்டினாரு, கட்டிட்டேன், முகத்தை கூட பார்க்கல, கோவமாக வெறுப்போட தான் கட்டினேன் அப்படின்னு. அவங்களும் மாமா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அம்மா சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து கட்டிக்கிட்டேன் தாலியவே அப்படின்னு. சரி ஓகே, இப்போ வந்து பிடிக்காம கட்டிக்கிட்டீங்களா, இரு மனம் ஒத்து வரது தான் திருமணம் அப்படின்னு வந்து பூசாரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆனால் இப்போ உங்கள் 2 பேத்துக்கு வந்து உண்மையிலே வந்து மனசு ஒத்து வந்துருச்சு. ஸோ முதல்ல நடந்த கல்யாணத்தை விட இதுதான் உண்மையான கல்யாணம், தாலியை கட்டிக்கோங்க அப்படிங்கும்போது முத்து சூப்பராக ஒரு விஷயம் செஞ்சார் முற்போக்கா. அவர் வந்து இவங்க அம்மாட்ட வந்து மீனாவோட அம்மா கிட்டக்க சந்திரா கிட்டக்க நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னா, நான் எப்படி அவங்க அப்பா இல்லையே அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவா எல்லாமே நீங்கள் இருக்கீங்க எல்லாம் கொடுங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க, கண் கலங்கிடுறாங்க. இவர் அப்படியே தாலியை கட்டிட்டு உடனே வந்து இவங்க அம்மா வந்து மீனாட்ட போய் உன் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டணும், உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டணும்னு ரொம்ப பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே மனசு திருப்தியாக இருக்குது. இனிமேல் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் அப்பா இருந்திருந்தால் உன்னை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிருக்க விட்டுருக்க மாட்டார், கட்டாய கல்யாணம்லாம். ஆனால் இப்போ எனக்கு அவரே இருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பார் தான் தோணுதுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பேசினோன்னே எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு, நானே இன்றைக்கி தான் வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் எனக்கு தோணுது, வாங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சத்யாவை செல்ஃபி எடுக்க சொல்லி, அப்புறம் வீட்டில் ஜோடியாக ஃபோட்டோ விடான்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்க சொல்லி, 2வது ஃபோட்டோ எடுக்கும் போது இறுக்கி அணைச்சி அப்படி தோலில் கை போட்டு இப்படி இந்த பக்கம் இவங்க பக்கம் இவர் பக்கம் இழுத்துக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துன்னு கலக்கிறார். அப்படியே வந்து காதலர் வாரம் வாரம் தொடங்கினதுலேருந்து அப்படியே ஒரே காதல் காட்சிகளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு கிளம்பி வரலாம் அப்படின்னு வராங்க. வீட்டில் காரை விட்டு இறங்கினோடனே அவங்க மாலையெல்லாம் கையில் வச்சு கொண்டு எதுக்கு மாலையை கையில் எடுத்து போகிறாங்கிறாரு. அப்போ நீ இப்பயே தூக்கி போட சொல்கிறீங்களா, கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னா, அது உன்னை தூக்கி போட சொல்லலை, உன் கழுத்தில் போடுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு கழுத்தில் போட சொல்லி 2 பேரும் மாலையும் கழுத்துமா போனால் அப்பா சந்தோஷப்படுவார்னு போய் நின்னா, அதே மாதிரி அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. என்னடா மாலையெல்லாம் போட்டிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைப்பா கூட்டு போய் அந்த தாலியை வந்து வெளியே வந்து கட்ட சொல்லிட்டாப்பா அங்கே கோயிலில் வச்சு, அதுதான் வந்து எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ், அதனால தான் இங்கே கட்ட மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, என்ன கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும், எதுக்கு இவங்க இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு வந்து விஜயா கேட்க, நல்லா தான் இருக்கு, எனக்கு பார்க்கவே நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை வேற சொல்லிடுறாரு. அண்ணாமலையும் இதை சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரி தருணங்கள்லாம் அண்ணாமலை டக்குன்னு பதில் கொடுத்துறது நல்லா இருக்கு. தேவையான இன்னொரு முக்கியமான விஷயங்கள்ல இன்னும் கொடுக்காம தான் இருக்காரு. ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆரத்தியா அப்படின்னா ஸ்ருதியை பார்த்து நீ எடுத்துவாமா அப்படின்னா, அது எனக்கு தெரியாது, அதில் என்ன பண்ணணும், கலர் பொடி போடணுமா இல்லை சில்லி பவுடர் மாதிரி போடணுமா அப்படின்னு கேட்க, ஐயோம்மா நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு விஜயாட்ட சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லை எதுக்கு, இது என்ன ஒரிஜினல் கல்யாணமா, இந்த கூத்தெல்லாம் வேணாம் அப்படின்னா, அவர் அதெல்லாம் இல்லை, அங்கே போய் தாலியெல்லாம் கட்டியிருக்காங்க கோயிலில் வச்சு, என்னை கூப்பிட்டு தான் நான் கூட போயிருந்திருப்பேன், ஆனால் இந்த சமயத்தில் போயிட்டு அங்கே எல்லாம் கண்ணு பட்டிருக்கோம், அதோட வீட்டுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்காமல் வீட்டுக்கு வரக்கூடாது போ ஒன்று. இவங்களும் வேண்டா விருப்பா போய் ஆரத்தியை கரைச்சி எடுத்து வராங்க. எடுத்து வந்து அது ரோஹினியும் மனோஜ் வேற போந்துறாங்க, உங்களுக்கு தான் என்ன கல்யாணம் ஆயிடுச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேற கல்யாணம், இதுதான் ஒரிஜினல் கல்யாணம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆரத்தியை இவங்க எடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, ரோஹினிகிட்ட நீ எடுமாங்கிறாங்க. ரோஹினி உடனே வந்து இல்லை நீங்கள் தான் பெரியவங்கன்னு ஜகா வாங்க ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே எடுக்கும் பொழுது அவர் அதை பார்த்துட்டே வந்து என்ன பண்ணுறாரு, மீனா கழுத்தில் கை போட்டு ஒரு இறுக்கி அணைச்சிக்கிறாரு. இதில் வேற விஜயா ஒரு வார்த்தை வேற கேட்டாங்க, என்ன உங்கள் கடை ஓடலையா, அதனால தான் உங்கள் கடை மாலையை நீங்களே போட்டுட்டு தெரியுறீங்களா அப்படின்னாங்க. எங்கள் கடை சூப்பராக தான் ஓடுது, வேணா வந்து உட்காந்து பாருங்க, இது வந்து எங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா அதே கோயிலில் வச்சு பேசின அந்த விஷயத்தை திருப்பி 2 பேருமே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்போ நாங்கள் 2 பேரும் சுத்தமாக விருப்பம் இல்லாமல் தான் அந்த கல்யாணத்தில் உட்காந்தோம், அது பொம்மை கல்யாணம் மாதிரி தான், ஏன்னா அது பொம்மை கல்யாணம் அது, இதுதான் ஒரிஜினல் கல்யாணம்னா அப்படின்னு விஜயா கேட்டாங்க. ஆமாம் அந்த மாதிரி தான் அது, அப்பாவுக்காக நான் உட்காந்தேன், அம்மாவுக்காக அவள் உட்காந்தா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஏண்டா பண்ணணும்னு வெறுப்பாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு, மனசும் வரல எனக்கு அந்த கல்யாணத்து மேலே ஒரு ஆசை, இது ஒரு பாசம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, இவ தான் என் பொண்டாட்டின்னு தோணுது, இவ கூட தான் இருக்கணும்னு தோணுது, இந்த உணர்வை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரவி டக்குன்னு பூந்து, டேய் இதாண்டா காதல் அப்படின்றாரு, இதான் லவ் அப்படின்னு. ஓ
அப்படியா இதாதா அப்ப இருண்டு போட்டோம், தடவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணேன், இப்போ வந்து காதலோட கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு ஒரே கண் கலங்கி சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாயி மாத்தி வந்து எல்லாரும் பேச, இல்ல வந்து ரவி வந்து கங்க்ராட் சொல்றாரு. ரவி கங்க்ராட் சொன்ன உடனே வந்து சரிடா வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து மீனாக்கு வேற கங்க்ராட் சொல்றாங்க. ரவி மட்டும்தான் அங்க இருந்த 4 பேர்ல இவங்களுக்காக ஆக்சுவலா மனசு வந்து சந்தோஷப்பட்டாரு. ஸ்ருதி அந்த தாலி வாங்கினது சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்ப திருன்னு முடிச்சாங்க. ஏன்டா முடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவர் அடுத்து விளக்கேத்த கூட்டு போறாரு முத்து மீனாவை. அப்ப ஸ்ருதி போயிட்டு என்ன கடைசி வரைக்கும் இந்த மீனா வாழ்க்கை பாவம் போலவே, திரும்ப 2வது தடவை கல்யாணம் இந்த ட்ரங்கர்டே இந்த குடிகாரனே கல்யாணம் பண்ணிட்டாங்க, சே அவங்க வாழ்க்கையே போகுது, அவரோட புடியில அவங்க இருக்காங்க அப்படின்னு உளறிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி தெரியல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம் தான் போலமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்பப்ப ஸ்ருதி பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நம்ம ஸ்ருதியை வேற சீரியஸா நினைச்சோம். அந்த வீட்டுக்கு வந்தா ஸ்ருதியால வந்து மீனாவுக்கு நல்லது நடக்கும், ஒன்னும் நடந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, முத்து பரசுமாமா வர சொல்லாமா, வீட்டை டெக்கரேட்லாம் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படின்னு. மீனா என்னங்க வாங்க போலாம் அப்படின்னு தரதானே எடுத்து போயிடுறாங்க. ரோஹிணி போடனே அப்படி ரோஹிணிக்கு அப்படியே ஆத்திரமா இருக்கு. மற்றவன் சந்தோஷமா அந்த ரோஹிணி பெருசா பிடிக்கிறதே இல்லை, நம்ம நிறைய இதை நோட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி சாடிஸ்டிக் மென்டாலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நேராக போயிட்டு விஜயா கிட்ட ஏத்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு. ஆமா ரொம்ப ஓவரா இருக்கு, வேணும்னே என்ன வெறுப்பேற்றதுக்காகவே பண்றாங்க, இதெல்லாம் வீம்புக்கு பண்றதுதான், இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு, நீ உங்க அப்பா மாமாட்ட பேசினியாமா அப்படின்னா பேசிட்டேன், அப்பாட்ட சொல்றேன்னாரு அப்படின்னா சீக்கிரம் அவர் வரட்டும், அவங்க அப்பா வரும்போது சூப்பரா எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாரு, அப்ப வச்சுக்கலாம் அவங்க எல்லாத்தையும் அப்படின்னு இருக்காங்க. எல்லா பக்கம் போனாலும் நம்மளே எடுக்கிறானுங்களே கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சலிச்சிட்டு போறாங்க ரோஹிணி. இதுக்கு நடுவில் வந்து சமைச்சிட்டு இருக்க மீனாவை போட்டு திருப்பி போய் நோன்றாங்க விஜயா. எல்லாம் என்ன வெறுப்பேற்றதுக்காக தானே பண்ற, மசன்னு புது பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் அவன் மனசுல, நீ புது பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது, அதை ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படிங்க. உங்களை வெறுப்பேற்றி எனக்கு என்ன ஆக போகுது, நான் வேணுங்கிறத நான் பண்ணேன் அப்படின்னா, அது எல்லாம் அவங்க கூட இழுத்தெழுப்புக்கெல்லாம் வரான் நான் பண்ற, பாத்துக்கிறேன், எல்லாம் எத்தனை நாள் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இதுக்கு நடுவில் சிட்டி இப்ப வட்டி வசூலிக்க போறாரு. சிட்டியை வச்சு மெயின் கதை வருது. இப்ப அதனால சத்யாவும் வந்து மாட்டிக்கிற சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஒரு பெரிய ட்விஸ்ட் அந்த பக்கமும் இருக்கு. சோ இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து, நான் வரல, எங்க மாமாவோட ஏரியா, நான் இங்கேயே இறங்கிறேன் அப்படின்னு சத்யா வாசல்ல இறங்கிறாரு. அது அவரோட ஷெட்டுன்னு சொல்லிட்டு, ஷெட்டுக்குள்ளார போய் என்னடா வட்டியை கொடுங்கடா எல்லாரும் அப்படின்னு எல்லார்ட்டையும் வட்டியை வாங்கினா ஒவ்வொருத்தங்களா கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் பேர் பாதி கொடுக்கறாங்கிறாங்க. உடனே வந்து என் இறக்கமான மனசை யூஸ் பண்ணிக்கிறீங்க, சரி ஓகே கொடு, நாளைக்கு 2 நாளைக்குள்ள கொடுத்துரு அப்படின்னு எல்லார்ட்டையும் சித்தி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டே இருந்து டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா செல்வம் வந்து ஒரு பைசா கூட கொடுக்காம நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா, ஏற்பாடு பண்ண நினைச்ச இடத்த ஏற்பாடு பண்ண முடியல, பணத்தை சுத்தமா கஷ்டமாயிடுச்சு அப்படின்னா இப்ப வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா உடனே. சத்யா சொன்னான் தான் உன்னை போன தடவை விட்டேன், இந்த தடவை வந்து உன்னை விடலாம் முடியாது அப்படின்னா அவர் வந்து இல்ல கொஞ்சம் டைம் கொடுப்பா அப்படின்னா, 1 நாள் டைம் தரேன், 1 நாளுக்குள்ளார நீ வந்து பணத்தை வட்டியோட வந்து வட்டியெல்லாம் வந்து கொடுத்துடணும், கொடுக்கல அப்படின்னா திருப்பி இந்த 1 நாளுக்குள்ள நீ மட்டும் கண்டிப்பா வந்து பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா காரை தூக்கி வேணாலும் மிரட்டிட்டு போயிட்டாரா. இதை வச்சு கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுது. முத்து பலார்பலான்னு அரைஞ்சிருவாரோ சிட்டிங்கிற ஒரு பயம் வேற நமக்கு இருக்குது. அதுல சண்டையாச்சு அப்படின்னா வந்து சத்யா வேற நடுவில் சிக்கிப்பாரு. சத்யாவோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் போது அவர் ஒரு குட்டி வில்லனாகலனா இல்ல வந்து தேவையில்லாம மடத்தனமா ஏதாச்சும் பண்ணி மீனா முத்து வாழ்க்கை கடையில ஒரு பிரச்சனையை கொண்ட மாதிரி ஏதாவது சம்பவங்களை பண்ணுவாராங்கிற நிறைய கேள்விகள் வேற நமக்கு வர ஆரம்பிக்குது. சோ மீனா முத்து வாழ்க்கைக்கு ஒரு குட்டி பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. ரோஹிணி தலையில ஆல்ரெடி ஒரு இடி விழுந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பத்தியும், இதுல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் வெயிட் பண்ணுதுங்கிறத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எபிசோட பத்தி இதுக்கப்புறம் வந்து ஒரே ரொமான்ஸ் போர்ஷன்லாம் வேற இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது